இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மாயிரம் ஸ்ரீ முருகேசன் கைவண்ண கலைக்கூடம் கொலு பொம்மைகள் தயாரிப்பாளர். இந்த வருஷம் புதுசாக என்னென்ன செட் பொம்மைகள் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். கொலு அப்படின்னாலே தசாவதார செட்டு, அஷ்டலட்சுமி செட்டு, கல்யாண கோலம் இந்த செட்லாம் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வருஷம் புதுசாக நிறைய தீமில் என்னென்ன செட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷம் புதுசாக ராசி பலன்கள் செட்டும் பண்ணியிருக்காங்க. ராசிகளில் மொத்தம் 12 ராசிகள் இருக்கு. அந்த 12 ராசிகளுக்குடைய சிம்பிள்கள் என்னென்னவோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கொலுவில் முக்கியமாக இருக்க வேண்டிய செட்டில் இதுவும் ஒன்று. அதுக்கப்புறம் லலிதாம்பிகை தர்பார், அப்புறம் விநாயகர் சாப்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த வருஷத்தினுடைய புது வரவில் சாய்பாபா செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொர்க்கவாசல் செட், பரமபத வாசலும் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அஷ்டலட்சுமி செட்டும் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு தானியலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, ஆதிலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி. அடுத்து கல்யாண செட்டும் பண்ணியிருக்காங்க. கல்யாண செட் வந்து ரொம்பவே ரியாலிஸ்டிக்காக, ரொம்ப வந்து தத்ரூபமாக இருக்குது அந்த செட்டெல்லாம். அந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஆனந்த சிவதாண்டவம் செட்டு. இதில் வந்துட்டு பிரம்மா, விஷ்ணு, நந்திகேஸ்வரர் இவங்கெல்லாம் தாளம் போட, சிவனும் விநாயகரும் டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு காட்சியை தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது இந்த செட்டு பார்க்கவே. சிவன் எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குறாரு பாருங்கள். அந்த டான்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்ததாக குபேர ஐஸ்வர்ய லிங்கம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கோல்டன் ஃபினிஷில். இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் வந்து குபேரரும் லக்ஷ்மியும் வந்து சிவன்கிட்ட வந்து ஐஸ்வர்யத்தை வாங்குற மாதிரியான காட்சியை தான் இது. அடுத்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கைலாய காட்சி. அதில் வந்துட்டு சிவன், பார்வதி, அப்புறம் வந்து விநாயகர், முருகர் வந்து அந்த ஞானப்பழத்தை வந்து கேட்டுட்ருக்கும் போது ஔவையார் வந்து அதுக்கு வந்து அது வந்து சொல்கிற மாதிரியும், அதை வந்து விலக்கி சொல்கிற மாதிரியான காட்சி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விஷ்ணு, பிரம்மா எல்லாருமே வந்து இருக்கிற மாதிரியான ஒரு காட்சிகளை பார்க்கலாம். அதாவது கைலாய செட் இல்லாமல் விஷ்ணு, பிரம்மா இவங்க எல்லாருமே இருக்காங்க, நந்திகேஸ்வரர் இவங்க எல்லாருமே இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்ன செட்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தோம். இதுக்கடுத்து என்னென்ன செட்லாம் வரப்போகுது, என்னென்ன செட்லாம் இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.